கழுத்தில் ஏற்படக்கூடிய வலி அப்படிங்கிறது வந்து ஒரு நாகிங்கான ஒரு பிரச்சனை. எப்போ பார்த்தாலும் வந்து ஒரு எரிச்சல் தரக்கூடிய அளவில் இது எப்போது தான் இந்த பிரச்சனையிலேருந்து விடுதலை வரும் அப்படின்ட்டு ஒரு மன உளைச்சல் தரக்கூடிய வலியாக கூட மாறிடும். இந்த கழுத்து வலி வரும் பொழுது நம்ம கண்டிப்பாக இந்த வலியுடைய காரணத்தை, அந்த வலியினுடைய எதனால் ஏற்படுது, உள்ளே என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சில நேரங்களில் கழுத்து, தோள்பட்டை, கையில் ஏற்படக்கூடிய வலியும், இதயத்தில் மாரடைப்புனால் வரக்கூடிய வலியும், இல்லை இதயத்தினுடைய சுவர்களுக்கு போகக்கூடிய இரத்த ஓட்டம் கொஞ்சம் கொஞ்சம் குறையிறதுனால வரக்கூடிய அன்ஸ்டேபிள் ஏஞ்சைனாம்பாங்க, அதனுடைய வலியும் ஓரளவுக்கு ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் குறிப்பாக இந்த கழுத்திலிருந்து ஏற்படக்கூடிய வலி இடது பக்க கைக்கு, இடது பக்க தோள்பட்டையில் அதிகமாக இருந்ததுன்னா பல பேருக்கும் மனதில் வந்து இது வந்து ஒரு இதய நோய்க்கான அறிகுறியோ அப்படிங்கிற ஒரு அச்சமே ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிடும். ஒவ்வொரு தடவையும் அடிக்கடி போய் டாக்டர்கிட்ட போய் இசிஜி எடுக்கிறது, அப்புறம் எல்லாம் நல்லா தான் இருக்குது, ஹார்ட் பிரச்சனை இல்லைன்னு வந்துடுவாங்க. திடீர்னு இரத்த கொழுப்பு கொஞ்சம் கூடும், இதனால் ஒரு மாரடைப்பு வந்திருக்குமோ, அதனால தான் அந்த வலி இருக்கோ அப்படிங்கிற ஒரு எப்பொழுதுமே பயத்தோட ஒரு காலத்தை தள்ளக்கூடிய ஒரு தன்மை உண்டாயிரும். அதனால் கழுத்து வலி வருது அப்படின்னா கண்டிப்பாக இது எதனால் ஏற்படுதுங்கிற தெளிவான புரிதல் கண்டிப்பாக வேணும்.